ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், நம்ம ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எத்தனையோ அல்வா சாப்பிட்ருப்பீங்க. இந்த 3 பொருட்களையும் சேர்த்து அல்வா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நடுத்தரவிலான பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது நம்ம ஏபிசி அல்வா தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள், 3மே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு மர நெல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பல்சுமோ உள்ள ஒரு சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு ஜல்லடை இது போல் வச்சுட்டு நல்லா வடிகட்டிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிக்கோங்க, நல்லாவே நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே இதில் இருக்கிற ஜூஸ் பூரா நம்மளுக்கு ரெடியாகி கிடைச்சிரும். பாருங்கள், இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற ஜூஸ் பூராமே நம்மளுக்கு முழுவதுமே கிடைச்சிரும். இப்போ நம்ம அல்வா பண்ண போகிற பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாயோ அல்லது நல்ல இரும்பு கடாய், இல்லைன்னா பாருங்கள் அடிகனமான பாத்திரம் எது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை நம்ம அளந்துக்கலாம். ஒரு கப்பு, டம்ளர் அல்லது மெஷரிங் கப் எதாக இருந்தாலும் சரி, அதில் அளந்து எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் வருது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். அதனால் 3 கப் அளவுக்கு வருது. இதில் பாருங்கள் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், இது அப்படியே நம்ம இன்னி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால சீக்கிரமே நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துன கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து திக்காகி வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. கை மட்டும் எடுக்காமல் கலக்கணும், ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, 1.5 கப் சர்க்கரையை எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு 3 கப் ஜூஸு, 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம 1.5 கப் சர்க்கரை எடுத்தால் சரியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்துமே பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வருது. மெல்ட் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு கெட்டிப்படும். அது வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக கலந்து விடலாங்க. நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு சூப்பராக கரண்டியால் எடுத்தோம்னா அப்படியே விழுகுது. அந்த பக்கம் வந்துருச்சு. அது வரை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துலாம். நெய் பிடிக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்ல நெய்யில் இந்த அல்வா உருகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேங்க. பாருங்க, கரண்டியால் எடுத்து விட்டிங்கன்னா இது போல் லேயராக விழுகும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லாவே திரண்டு கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், கரண்டியால் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா லேயராக வரும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தடவி ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், விலகும் போது பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா லேயராக விழுகுது. நம்ம இதுக்கு மேலே விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்பூனால் கூட எடுத்து சாப்பிட்லாம், இல்லை இது போல் பீசஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனையோ அல்வா சாப்பிட்ருப்பீங்க. இது போல் ஏபிசி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், 1 மணி நேரம் ஆற விட்டதுமே கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமையே நல்லா நம்மளுக்கு பீசஸ் கிடைக்குது. நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு இது போல் கவுத்திடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு பீசஸ் வந்து கிடச்சிருச்சு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பூசணி விதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் இன்னுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.